ஹைஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ விளாக். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சந்தையில் இருக்கோம். அதாவது எங்கள் ஊர் சனி சந்தை, அதாவது சுற்றோட்டு கிராமத்தில் கிட்டத்தட்ட பெரிய சந்தை. இங்கே வந்து விடிகாலம் 4 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணி வரைக்கும் எல்லாருமே ஆக்டிவாக பீப்புள் வந்து அவங்க பொருளை விற்றுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆடு மாடு இங்கே வைக்க மாட்டாங்க. ஆடு, கோழி, முயல், வாத்து நிறைய விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறி, திங்கர் பழம் எல்லாமே நிறைய பொருள் விற்பாங்க. எங்கள் ஊர் சனி சந்தையை எப்படி நான் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். அதாவது ஆட்டு சந்தையெல்லாம் காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் அந்த சைடு நாங்கள் போகலை. நாங்கள் வந்து இப்போதைக்கு கோழி சந்தை, காய்கறி சந்தை மட்டும் தான் சுற்றி காமிச்சிருக்கோம். அங்கே பேர் தான் அங்கே ஒன்று விட்றாங்க. இங்கே முடிச்ச சண்டே போக மாட்டேங்குது. இல்லைண்ணா முதல்ல ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான் அவ்வளோதானுட்டாங்க. இது எல்லாமே சண்டை சாப்பிட்டா சரிமா அவ்வளோதான் போலாமா? கையில் வச்சுக்கிறது பயங்கரமாக. நாம் வந்தால் சண்டை நடக்குது, போனால் சண்டை நடக்க மாட்டேங்குது. அது இப்போ நாம் எப்படி வளர்த்தணுமோ அந்த மாதிரி தான். சண்டை பண்ணுறது தெரில. ஒரே கொத்து தான். சொந்தக்காராய போலாமா? அப்போ ரோஸ் கட்சியில் ஆமாடி வந்துதான் வந்துட்டான். வாடா போலாம்டா. அப்படிதான் கேது என்ன எண்ணெயெல்லாம் விடாதுறாங்க. அப்படி சொல்லலடா. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க மானிய ஆகட்டும்ண்ணா. விவரம் எத்தனை கோழிக்குது? இங்கே தான் ஒரு தடவை கோழி கொண்டு வந்துருக்கோம். ஓப்போ ஆட்டுக்கு சந்தைக்கு போகலாமா? ஏய் அங்கே நோய் இருக்குண்டா. அப்புறம் நம்ம ஆட்டுக்கு பறையிறோம். ஏற்கனவே இப்போ தான் நம்ம ஆட்டம்னா சரியா இருக்கு. நம்ம கணப்படி பார்த்தா கடைக்கே வந்துடக்கூடாது. ஏ வாத்துடா.
விக்கிரவாத்தா விக்கிரவாத்தா வளர்த்தி எடுத்துட்டு வரணும். தெரியல விக்கிரவாத்துன்னு தான் சொன்னாங்க. புளி 160 ரூபா. சரி போ ஏ கோசகா பாடுறா. எங்கள் ஊர் சனி சந்தை தான். இந்த சுற்றுவட்டத்தில் கிட்டத்தட்ட பெரிய சந்தை. எனக்கே பப்ளிக்கில் தான் ஃபஸ்ட் டைம் பேசுறதே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து சந்தை விட்டு வெளியே வந்தாலும் இப்போ நான் வந்து வெளியே வந்து பப்ளிக் பிளேஸில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய vlogலாம் டெய்லி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.